எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குல்கந்த் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் பன்னீர் ரோஸ் இருந்துச்சுன்னா இந்த குல்கந்தை நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம குல்கந்த் செய்கிறதுக்கு முன்னாடி குல்கந்தில் இருக்க நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம உடம்புல ஹீட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. இதில் துவப்பு சுவை இருக்கிறதால பிளட்டை சுத்தப்படுத்துறதுக்கு உதவுது. இந்த குல்கந்த் கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் ஆக்குது, அதனால் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம ஸ்கின்க்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இவ்வளோ நன்மைகள் நிறைந்த குல்கந்தை எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குல்கந்த் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வாங்கும்போது பன்னீர் ரோஸான்னு பார்த்து வாங்குங்க. இன்னும் லைட் பிங்க் கிடச்சா அதை வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோஸில் இருக்க பெட்டல்ஸ்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ரோஜாலேருந்து இதழெல்லாம் பிரிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பிரித்து எடுத்த ரோஜா இதழை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெலாம் வடிய விட்டு ஒரு துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நான் ரோஜா இதழை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு கிளாத்தில் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மாய்ஸ்சரோடு இருந்தால் போதும். அடுத்ததாக நான் இந்த குல்கந்தில் நட்ஸும் சேர்த்து செய்கிறதால அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னென்ன நட்ஸ் எடுத்திருக்கேன்னா பூசணி விதை, முந்திரி, அப்புறம் கொஞ்சம் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் குல்கந்துக்கு தேவையான கல்கண்டு எடுத்துக்கிறேன். நான் இந்த குல்கந்த் செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் கல்கண்டு எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க கல்கண்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கல்கண்டிலே ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டல்ஸ் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கல்கண்டு கூட சேர்த்து அரைச்சாச்சு. நம்ம அரைச்சதும் இவ்வளோ தான் வரும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் நம்ம தேவையான அளவு தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குல்கந்தோட தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சது. நான் எக்ஸ்ட்ராவாக நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூசணி விதை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம மில்க் ஷேக் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது அதில் கலந்து கூட கொடுக்கலாம். நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குல்கந்த் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் துவர்ப்பு சுவை இருக்கிறதால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு ஸ்பூன் உங்கள் குட்டீஸுங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இருங்க இந்த வீடியோ இதோட முடியல. இந்த குல்கந்த் வச்சு ஒரு சூப்பர் பீடாவும் செஞ்சு காமிச்சிடுறேன். பீடா யாருக்கு தான் பிடிக்காது? பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பீடா பிடிக்கும். அந்த பீடாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீடா செய்கிறதுக்கு வெத்தலை வாங்கியாச்சு. நமக்கு தேவையான வெத்தலை எடுத்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வெத்தலையை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த வெத்தலையில் இருக்க காம்பை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வெத்தலை மேலே கொஞ்சமாக தேன் தடவிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குல்கந்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
குல்கந்த் வச்சிட்டதுக்கப்புறம் பாக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக சுகர் பால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெத்திலையில் தேன் தடவி குல்கந்த் வச்சிட்டதுக்கப்புறம் நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பீடாக்கு தேவையானதை வச்சாச்சு. இப்போ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதும் நம்ம இதில் ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கிராம்போ குத்தி வச்சிடலாம். இந்த கிராம்போட கூட சேர்த்து சாப்பிட்லாம், பல்லுக்கு ரொம்பவே நல்லது. நான் மீதி இருக்கிற பீடாவையும் ஃபோல்ட் பண்ணிடுறேன். பீடாலாம் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பீடா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நாளைக்கு சண்டே, கட்டாயம் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த பீடாவும் செஞ்சு கொடுங்க. இந்த பீடாவில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.